அன்பான மக்களே, முக்கியமாக வந்து நம்மளோட சுவாமி வந்து நல்ல லீடிங்கில் இருக்கார். அவார்டு இதில் வந்துட்டு அவர் தான் மேல் கர்ஸில் இருக்கார். மேல் கர்ஸு அப்படிங்கிறதுல வந்து நம்ம சுவாமிநாதன் தான் இருக்கார். 2025க்கு போன வருஷம் அவர் தான் வாங்கினார் இப்போ நம்பர் 1 இடத்துல. இப்போயும் அவர் தான் வாங்குவார் அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் அதாவது ஃபேவரட் பேரில் வந்துட்டு கண்டிப்பாக விஜய் காவேரி இருக்காங்க. அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் தான் இருக்காங்க. அதுலேயும் ஃபேவரெட்டில் வருவாங்க, பேராக வருவாங்க அப்படின்னு சொல்லி விஜய் காவேரி இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட லட்சுமி பிரியாவும் ஸ்வாதியும் வந்து டஃப் கொடுக்குறாங்க. அதுலேயும் நம்ம காவேரி தான் வந்து லட்சுமி பிரியா தான் கொஞ்சம் லீடிங்கில் இருக்காங்க. செம்ம விஷயம் இது வந்து. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்வாதியும் நல்ல ஓட்டிங் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம காவேரி கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் நல்ல ஓட்டிங்கில் இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட நம்ம இந்த பொண்ணு அவங்க வந்து லீடிங்கில் இருக்காங்க. இந்த இதில் வந்து லட்சுமி பிரியா கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம திரவியம் இருக்கார் இல்லையா, அவர் தான் ஃபேவரெட்டில் வந்து போன வருஷமும் அவர் தான் வாங்கினார். இந்த தடவையும் அவருக்கு தான் அது வரப்போகுது அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய ஓட்டு இப்போ இன்னைக்கு காலையில் ஓட்டிங்கில் கூட அவர் அதிகமாக தான் வாங்கியிருந்தார். நிறைய ஓட்டு வித்தியாசத்தில் அவர் இருக்கார். கண்டிப்பாக அவர் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் இந்த கேட்டகரியில் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளோட காவேரி அதுக்கப்புறமா வந்து ஸ்வாதியும் பீட் பண்ணுறாங்க. நம்ம சுவாமி மேல் கர்ஸில் வராருங்க. அவர் வந்து ஆல்ரெடி போன தடவையுமே ஃபஸ்ட்டு வந்தார், இந்த தடவையும் ஃபஸ்ட்டு வராரு அப்படிங்கிறதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?